திரு நித்யானந்தம், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் யார் தலைமை? ஏன் இந்த சர்ச்சை வருது? பனிப்போர் நீடிச்சுக்கிட்டே இருக்கா? இல்லை, அனைவருக்கும் வணக்கம். இது தெளிவாக இருக்கிறது. பனிப்போர்லாம் ஒன்றுமே கிடையாது. அண்ணாமலை அவர்களுடைய தலைமை பொறுப்பேற்ற பின்னாலே அவருக்கு கிடைத்த அனுபவங்கள், அவர் மீது விழுந்த விமர்சனங்கள், அவர் பட்ட சாட்டையடியும் அவர் தாங்கிய சிலுவையும் அவரை இப்படி பேச வைத்திருக்கிறது. ஏனென்றால் சாட்டையடி சிலுவைனா அவர் கட்சிக்கு தலைவராயே 2 வருஷம் தான் ஆகுது. நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கான அனுபவம் அவருக்கு இருக்கா? இதை திரு அண்ணாமலையே ஒத்துக்குருவாரா? இல்ல, நான் அதுக்கான எங்கே எப்பொழுதுன்னு நான் சொல்றேன். சொல்லுங்க. பாராளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்தோம். அதற்கு பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மை ஓட்டு நமக்கு கிடைக்காதனால், பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்ததனால்தான் இப்படி ஏற்பட்டது என்று சொன்னார்கள். உள்ளாட்சி தேர்தலில் சேர்ந்து நிற்க மாட்டோம் என்று தனியாகத்தான் நின்றார்கள். ஏனென்றால் சிறுபான்மை ஓட்டு கிடைக்காது என்பதாக அவர்கள் சொன்ன கருத்து. இடஒதுக்கீட்டிலே அவர்களுக்கு பிரச்சனை வந்தது, விலகி இருக்கிறோம் என்று உண்மையை சொல்லியிருந்தால் பிரச்சனை கிடையாது. சிறுபான்மை நம்மை விட்டு விலகி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது சாதாரண ஒரு இடைத்தேர்தல், அது ஒரு பெரிய மாற்றம் தமிழ்நாட்டில் வந்துட போவதில்லை. அந்த இடைத்தேர்தல் தோல்விக்கு கூட யார் இரட்டை இலை வேண்டும், யார் ஒரு வேட்பாளர் தான் வேண்டும், எல்லோரையும் ஒன்றிணைத்து திமுகவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று முழு நேரமும் உழைத்து அதை சாதித்து கொடுத்திருக்கின்றார் அந்த அண்ணாமலை நடத்துகின்ற தலைமையில் நடத்துகின்ற பாரதிய ஜனதா கட்சி தான். இருங்க, முழு நேரமும் உழைத்து அவர் சாதித்து கொடுக்க வேண்டிய அவசியம் எங்க வந்தது? சட்ட போராட்டம் உச்ச நீதிமன்றத்தில் நடந்தது, தேர்தல் ஆணையம் வரைக்கும் போனாங்க, இடையீட்டு மனு போட்டாங்க. அதற்கப்புறமும் 2 பேரும் சிடி ரவியும் அண்ணாமலையும் 2 தலைவர்களையும் சந்திச்சு பேசினாங்க. அண்ணாமலையே ஒரு கட்டத்துல சொன்னாரு, 2 பேரையும் ஒண்ணு சேர்ந்து நிக்க சொன்னோம், நிக்கல, இப்ப இந்த மாதிரியான தோல்வியை சந்திச்சிருக்கோம் அப்படின்னு. இதுல எங்க உழைத்து இதெல்லாம் வாங்கி கொடுத்து அப்படின்னு திரு அண்ணாமலை துவக்கத்திலிருந்தே அண்ணாமலை இந்த தேர்தல் பாஜகவின் தேர்தல் அல்ல, இந்த தேர்தல் அதிமுகவிற்கான தேர்தல். எனவே இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர் அதிமுக வேட்பாளராக பெரிய கட்சியான அதிமுக கட்சி தான் இருக்க வேண்டும். இரட்டை இலை சின்னம் அவருக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி ஓபிஎஸ் மண்டாடினார். உங்களோட வேட்பாளரை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் என்று கூட சொன்னார். தினகரனத்தில் பேசியிருக்கிறார். இவையெல்லாம் நாம் ஊடகத்தில் பார்த்திருக்கிறோம். நம்ம ஊடகத்துல தான் பேசுறோம். பொதுவெளியில அவர் அப்படி சொல்ல, பொதுவெளியில அவர் சொன்னது 2 பேரையும் ஒண்ணு சேர்ந்து நிக்க சொன்னோம், நிக்கல, அதனால இப்படியான ஒரு தோல்வி வந்துச்சுன்னு ஈரோடு கிழக்கு முடிவுகள் வரும்போது அன்று மாலை செய்தியாளரிடம் அவர் அண்ணாமலையுடைய நோக்கம் எதுவாக இந்த தீர்ப்புகள்லாம் வருவதற்கு முன்பாக, இரட்டை இலை கிடைப்பதற்கு முன்பாக வெளிப்படையாக இரட்டை இலை தான் இருக்க வேண்டும், ஒரு சின்னம் தான் இருக்க வேண்டும், எனவே 2 பேர் போட்டியிடக்கூடாது என்று வெளிப்படையாக சொன்னவர் அண்ணாமலை தானே. அதற்காக எல்லோரையும் சந்தித்தார் அல்லவா? எனவே அண்ணாமலை இவ்வளவு வேலைகளை செய்தும் கூட எல்லோரும் ஒன்று சேர்ந்துதான் திராவிட முன்னேற்ற கழகம், இன்னும் சொல்ல போனால் திராவிட மாடலை எதிர்க்க வேண்டும் என்று சொல்லி ஒன்று கூட்டினார்கள். ஆனால் தேர்தல் முடிவுகள் வந்த பின்னாலே மீண்டும் பழைய குருடி கதவு திரடி என்று சொல்வது போல சிறுபான்மை ஓட்டு எங்களுக்கு கிடைக்காதது பாஜகவுடன் சேர்ந்ததுதான் என்று சொல்லி அதே குற்றச்சாட்டை மீண்டும் வைத்தார்கள். இதுதான் சிலுவையை சுமப்பது என்று சொன்னேன், சாட்டை அடிப்படுவது என்று சொன்னேன். இவ்வளவு சாட்டை அடையும் இல்ல. அண்ணாமலை வருவதற்கு, தலைவராவதற்கு முன்பாகவே இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் அதிமுக பாஜக தீவிரமாக சொல்லப்படவில்லை. ஏற்கனவே அண்ணாமலை பல முறை சொல்லி இருக்கிறார், அதிமுக தான் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமை கட்சின்னு. அந்த கருத்தை தவிர்த்து பேச வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது? அவசியம் எங்கிருந்து வந்தது? 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை வெளிப்படையாக இப்படி விமர்சனம் செய்யும்போது, அந்த கட்சியினால் தான் தோற்றோம் என்று சொல்லும் போது அவர்களை இப்படி நீங்கள் பேசக்கூடாது என்று அடக்கி கட்சியிலே கட்டுப்பாடு கொண்டு வர ஆளுமை இல்லாத ஒரு தலைவராக எடப்பாடி இருக்கின்ற பொழுது இதை சகித்துக் கொண்டிருக்க முடியாது. பாராளுமன்றத்தில் இது வேறு மாதிரியான முடிவுகளை எடுத்து சொல்லும். எனவே இந்த பாராளுமன்ற தேர்தல் பாரதிய ஜனதா கட்சிக்கான தேர்தல், மோடிக்கான தேர்தல், எடப்பாடிக்கான தேர்தல் அல்ல. ஒரு பக்கம் கூட்டணி தொடர்கிறது, நீடிக்கிறதுன்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியால 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களை அடக்கி வைக்க முடியல, அதனால நாங்க தான் தலைமை, எங்க தலைமையில தான் தமிழ்நாட்டில் கூட்டணி சொல்றாரு, முரணா இல்லையா? அதுக்கான காரணங்கள் சொல்றேன். என்டிஏ தலைமை யாரு? தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் யாரு? தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அகில இந்திய தலைமை பாஜக. யாருக்கும் மாற்று கருத்து இல்ல. தமிழ்நாட்டுல ஒரு ஆளுமை குறைவாக இருக்கக்கூடிய ஒரு நபரால், தன்னுடைய கட்சி தலைவர்களையே அடக்கி வைக்க முடியாத ஒருவரால் இந்த தேர்தலை எப்படி சந்தித்து வைக்க முடியும்? இந்த பக்கம் இப்படி கேட்கலாமா? நான் முடிச்சிடறேன், ஒரே நிமிஷம். அப்ப
திரு அண்ணாமலை ஒரு பக்கம் கருத்து சொல்றார், தேசிய தலைமை தான் கூட்டணியை முடிவு செய்யும். நயினா நாகேந்திரன் ஒரு கருத்து சொல்றார், வானதி சீனிவாசன் ஒரு கருத்து சொல்றார், பாஜக கட்சியில இருக்கக்கூடிய சிடி நிர்மல்குமார்ல இருந்து இன்னும் சில பேர் வந்து அதிமுக போய் இணைகிறாங்க. அப்ப தன் கட்சி தொண்டர்களை, தன் கட்சியை சேர்ந்த மூத்த நிர்வாகிகளை அண்ணாமலையால் அடக்கி வைக்க முடியல அப்படின்னு சொல்லலாமா? இல்ல, மூத்த எடப்பாடிக்கு அதான பொருந்தும். எடப்பாடிக்கு அது பொருந்தாது. எடப்பாடிக்கு மட்டும் அது பொருந்தாது, அண்ணாமலைக்கு இது பொருந்தும். சிலுவையை சுமக்கிறார் அப்படின்னா அது அண்ணாமலை ஏத்துப்பாரா? சொல்லுங்க. இல்ல, எடப்பாடியை குறித்து ஏதாவது பாஜகவுடைய மற்ற தலைவர்கள் பேசியிருக்கிறார்களா, விமர்சித்திருக்காங்களா? அதிமுக விமர்சித்திருக்கிறார்களா? சொல்லுங்க. விமர்சித்திருக்காங்களே. எங்க விமர்சித்திருக்காங்க? நயினா நாகேந்திரன் போன ஆண்டு விமர்சிச்சிருக்கிறாரு. போன ஆண்டு இல்லைங்க, இந்த தேர்தல் தோல்விக்கெல்லாம் அதிமுகவுடைய இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் காரணம் என்று சொல்லி இருக்கின்றார்களா? சொல்லி இருக்கிறாங்க. ஒரு நிமிஷம். அப்ப இபிஎஸ் உருவப்படம் எல்லாம் கூட எரிச்சாங்களே. இபிஎஸ் எதுக்காக எரிச்சாங்க? எதுக்கு எரிச்சாங்க? பாஜக சொன்னதுனால தொண்டர்கள் எரித்தார்கள், தலைவர்கள் எல்லாம் ஒண்ணும் செய்யல. புரியுதுங்களா? அதனால தெளிவாக இந்த கூட்டணி தொடர்கிறது என்பதை அண்ணாமலை கூட சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார். அமித்ஷா அவர்கள் இங்கே வந்தபோது கூட உங்களுடைய தொலைக்காட்சிக்கு வடநாட்டிலே பேசும்பொழுது அதைத்தான் சொல்லி இருக்கிறார். நான் லாஜிக்கா கேக்குறேன். ஒரே நிமிஷம். தேசிய அளவுல தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமை பாஜக, தமிழ்நாட்டுல அதிமுக தான் அப்படின்னு சொல்றத இவ்வளவு நாள் சொல்லி வந்த அண்ணாமலை இப்ப தவிர்க்கிறார் அப்படின்னா, அப்ப நீங்க 2024 வந்து வலுவா நிக்கணும் அப்படிங்கறது அந்த இடத்துல அடிபட்டு போகுது இல்ல? நீங்க கல யதார்த்தத்திலே அதிமுக தானே பெரிய கட்சி, அதையே நீங்க அட்மிட் பண்ணிக்க மாட்டீங்க. ஆமாங்க, பெரிய கட்சி என்பது தேய்ந்து கொண்டே இருக்கிறது என்பது தேர்தல் முடிவுகளை தெரியுது. அந்த முடிவுகளை தாங்கிக் கொள்ளாமல் பாஜக மீது இந்த பழியை சுமத்துகிறார்கள் என்பதை தான் நாம் பார்த்து கொண்டு. ஆனாலும் கூட்டணி தொடரும், கூட்டணி தொடரும் என்று இப்பொழுது கேட்கின்ற பொழுது அமித்ஷாவும் சொல்கிறார், அண்ணாமலையும் சொல்கிறார். அமித்ஷாவிடத்துல கேட்ட கேள்வி, இருங்க ஒரு நிமிஷம், ஒரு பக்கம் சிலுவையை சுமப்பீங்க, சிறுபான்மையினர் ஓட்டு கிடைக்காது, அதிமுக அப்படி சொல்லுவாங்க, அதிமுகவுடைய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் விமர்சிப்பாங்க, அதிமுகவை அடக்கி வைக்க முடியாத ஆளுமை திரு எடப்பாடி பழனிசாமி, ஆனாலும் அதிமுகவோட கூட்டணி தொடரும். இது என்ன கருத்து? ஆனாலும் தொடரும் என்று சொல்லவில்லை. இதுக்கு என்ன அர்த்தம்? தொடர்கிறதா என்றால் தொடர்கிறது என்று சொல்லியிருக்கார் அமித்ஷா. கட்பந்தன் ஹை கியா அப்படின்னா அபி தக் ஹை, இதைத்தான் அவர் சொன்ன வார்த்தை, அதே வார்த்தை அவர் சொன்னார். அப்படி என்ன அப்படின்னா இப்பொழுதும் கூட்டணி இருக்கிறதா என்று கேட்டிருக்கிறார்கள். அபி தக் ஹை அப்படின்னா இப்ப வரை இருக்கிறது. அப்படின்னா நாளை என்ன என்ற கேள்வி அங்கே தொக்கி நிற்கிறது. அமித்ஷா தவறாக எதையும் மிக தெளிவாக பேசியிருக்கிறார். நமக்கு ஹிந்தி தெரியாது போடா, அதனால நாம என்ன வேணா சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும்ல? நல்லா தெரியும், அதனாலதான் சொல்றேன், அதே வார்த்தைகளை சொல்றேன். புரியுதுங்களா? அதனால அமித்ஷா அவர்கள் சொன்னதும் அண்ணாமலை அவர்கள் சொன்னதும் வேறு இல்ல. அதாவது கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் எடப்பாடி அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கான காரணம் என்ன இருந்தது சொன்னால், எடப்பாடி இறங்கி வர முடியாது, அவர் ஒரு ஆளுங்கட்சியினுடைய முதலமைச்சராக இருந்து கொண்டிருந்தார். எனவே அவர் வைத்ததுதான் சட்டம் என்று அவர் அன்றைக்கே நடந்து கொண்டார். அமித்ஷாவே பேச முடியலைங்க. அமித்ஷா வந்து எல்லோரையும் இணைத்து நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்ற பொழுது உதாசீனப்படுத்தி விரட்டி விட்டார்கள். அதுக்கு பிறகு அமித்ஷா வரவில்லை. சொல்ல வேணாம், அதுக்கப்புறம் வரல அவரு. ஆனா இப்பொழுது வந்திருக்கிறார். இப்பொழுது அபி தக் ஹை அப்படின்னு சொல்லிருக்கிறார். அப்படின்னா நாம அன்றைக்கு இருந்த அமித்ஷாவையும் இன்றைக்கு இருந்த அமித்ஷாவும் நாம் சேர்த்து பார்த்தா நமக்கு புரியும். அதனால அமித்ஷாவும் அண்ணாமலையும் டெல்லிக்கு சென்று அண்ணாமலை பேசி வந்த பின்னாலே தான் உங்களுடைய தொலைக்காட்சிக்கு இன்றைய பேட்டி கொடுத்திருக்கிறார்.